ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம். மசாலா உதிராமல் எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுடுதண்ணி காய வச்சுருக்கேன் நான். அந்த சுடுதண்ணியில் மஞ்சளும் கல்லுப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா காஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம், சுடுதண்ணிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் சிக்கன் 65 பவுடர் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவு. இது கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சரிசி 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 3ம் சேர்த்துக்கலாம். 2 மாவுமே ஈக்குவலாக இருக்கணும், மைதாவும் கார்ன்ஃப்ளவரும். பச்சரிசி மட்டும் 1 பங்காக எடுக்கணும், அது 2 பங்காக எடுத்துக்கணும். 1.5 ஸ்பூன் பச்சரிசியும் 3 ஸ்பூன் மைதா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி லைட்டாக மட்டும் விடணும். ரொம்ப தண்ணி கூடிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு நம்ம ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இந்த பதத்துக்கே கரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை கெட்டியாக வேகும், ரொம்ப தண்ணி இல்லாமல். இப்போ இதில் நம்ம தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவரு, அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். அதில் புழு இந்த மாதிரி இருக்கும், அதனால தான் நம்ம சுடுதண்ணியில் கல் உப்பு மஞ்சள் போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன செஞ்சாலுமே அந்த மாதிரி பண்ணி தான் யூஸ் பண்ணணும். காலிஃப்ளவரை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம், நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் பக்கம் ஊறினா கூட நல்லா தான் இருக்கும். நான் உடனே போடுறேன், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம காய வச்சுக்கலாம் சில்லி போட்டு எடுக்கிறதுக்காக. அதில் ஒரு காலிஃப்ளவராக சேர்த்துக்கலாம். நம்ம தீ மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம், அப்பப்போ கலந்து விட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி மசாலா உதிராமல் எண்ணெய் குடிக்காமல் எப்படி வெந்துட்டுருக்குன்னு தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதேவும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நம்ம அப்படியே எடுத்துடுறதான். நல்லா வெந்துருச்சு காலிஃப்ளவரு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. இதை அப்படியே நான் பேப்பர் போட்டு பிளேட்டில் வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர எண்ணெயெல்லாம் கீழே எடுத்துக்கிறோம் பேப்பரு. அடுத்த பேட்ச் போட்டுடலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சுல, அடுத்த பேட்ச் அடுத்தடுத்து போட்டு எடுத்துக்கலாம். இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம். எண்ணெயும் குடிக்காது. நமக்கு அந்த காலிஃப்ளவரில் மசாலா எண்ணெய்க்குள்ளே வராது. பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். மசாலாவே வெளியேறவே இல்லை, காலிஃப்ளவர்லேயே நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள் மசாலா எல்லாம். எண்ணெய் அவ்வளோ கிளியராக இருக்கும். கடைசி வரைக்குமே எண்ணெய் நல்லா தெளிவாக தான் இருந்துச்சு, மசாலா இல்லாமல். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க உடனே காலி பண்ணிடுவாங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம அந்த மாவெல்லாம் சேர்த்தல, அது 1:2ன்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்தமாக்கும் நமக்கு மசாலாவே எண்ணெயில் பிரிஞ்சு போகாது. நல்லாவே அந்த காலிஃப்ளவரோடய நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெயிலையும் நம்ம அந்த மசாலாவே தெரியல பாருங்கள், நல்லாவே இருந்துச்சு. சிக்கன் 65 மாதிரியே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள், எண்ணெயில் மசாலா இல்லாமல். மசாலா சுத்தமாகவே உதிரலை. எல்லாத்தையுமே ஒரு பேட்சாக போட்டு எடுத்துகிட்டே இருக்கேன். கடைசி வரைக்குமே பார்த்துட்டே இருங்கவே அந்த எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு.
இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெயும் குடிக்கல அவ்வளோவா. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எவ்வளவோ பெஸ்ட்டு. பாருங்கள் எண்ணெயில் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டே எல்லாமேவும் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் மாதிரியேவும் சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எண்ணெயெல்லாம் வந்துட்டு இதாகிருச்சு. பேப்பரில் இருந்துட்டு நான் வந்துட்டு வேறு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். சிக்கன் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா வந்துட்டு நம்ம அந்த காலிஃப்ளவர் போட்டு பிரிஞ்சு போகவே இல்லை. நல்லாவே மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிருக்கு. இதில் அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு ஒரு லெமன் ஒரு சின்ன சைஸ் கட் பண்ணி வச்சு கொடுத்தமாக்கும். ஒரு நிமிஷம் சிக்கன் மாதிரி பறந்து போயிடும். அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. சூடாக சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த லெமன் எடுத்து லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.